இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வாசிப்போம். விட்ட இடத்திலிருந்தே கடந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசின அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியிலேயே ஆவியானவர் என்னை பேச பாரப்படுத்தினார். வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இதை கடந்த நித்திய ஜீவன் கூடுகிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். நாம் தேவனுக்கு எப்படி சத்துருக்களாயிருந்தோம். எங்க மக ஒரு சாட்சி சொல்லியிருந்தாங்க. அதாவது சாத்தான் தான் சத்துருவா இருந்தான்னு பார்த்தா நம்மளுமே சத்துருவா தான் இருந்திருக்கிறோம். நம்மளுமே தேவனுக்கு எப்படிதான் இருந்திருக்கிறோம், சத்துருவா தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு பேசினாங்க. அதுபோல நம்ம தேவனுக்கு எப்படி இருந்தோமாமா, சத்துருக்களாய் நம்ம இருந்தோம். அடுத்து அப்படி சத்துருக்களாய் இருக்கையில் நம்ம எப்படி சத்துருக்கள் ஆனோம் அப்படிங்கறது குறித்து தேவன் பேசினார். அப்புறம் நம்ம சத்துருக்களாய் இருந்தது நிமித்தம் தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து நம்மை தேவனோடு எப்படி ஒப்புரவாக்கினார் என்பதை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேசினார். அப்படி ஒப்புரவானதினாலே நம்ம தேவனுக்கு அதை நம்ம ஒப்புரவானபடினாலே இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் நமக்குள் எப்படி வந்தது என்று தேவன் நம்மளோடு கூட பேசினார். அந்த ஜீவன் நம்ம வாழ்க்கையில எப்படி ரட்சிப்பாயிற்று என்பதை குறித்து தான் கடந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். ஒருவேளை அந்த சத்தியம் உங்களுக்கு வேணா யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் இருக்கு, அதை கேட்டு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஓகே, அதனுடைய தொடர்ச்சியாத்தான் இன்றைக்கு தேவன் பேசுகிறார். அந்த ஜீவனினாலே நமக்கு என்ன வந்ததாமா, ரட்சிப்பு. சொல்லுங்க, அந்த ஜீவனினாலே நமக்கு என்ன வந்தது, நல்லா ரட்சிக்கப்பட்ட மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜீவனாலே என்ன ஆயிடுச்சு, ரட்சிப்பு வந்தது. அதாவது இன்றைய வாரத்திலே அல்லது இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்னன்னா, சிலுவைக்கு பின் எனது ஆசீர்வாதம். சும்மா ஏசப்பா அத்தனை காயங்கள், அத்தனை அடிகள், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், பிழியப்பட்டார், நமக்காக சிலுவிலே இவ்வளவு கிரயத்தை செய்தது எதுக்குங்க? சும்மா அவருடைய ரத்தம் வீணாகிறதற்கா? சும்மா அவருடைய ரத்தம் வீணாகிறதுக்கா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது இங்கிலாந்து பிரதமரும் ஒரு போதகரும் ஒரு நாள் நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கிறதுக்கு போயிருந்தாங்க. அப்ப அந்த இங்கிலாந்து பிரதமர் அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்த்து சொன்னாரு, எவ்வளவு தண்ணீர் இப்படி வீணா போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாரு. உடனே அந்த போதகர் அந்த பிரதமரை பார்த்து சொன்னார், இந்த நீர் வெளியே இவ்வளவு வீணா போகுதேன்னு நீங்க வருத்தப்படுறீங்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ஆமா எத்தனை ரத்தம், அத்தனை ரத்தமும் இன்னைக்கு வீணாய் கொண்டு இருக்குதே. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஏன் ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்தினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்கிற ஒரு அறிந்து கொள்ளுகிற ஞானம், அறிவு நமக்கு இல்லையே, நமக்கு இல்லையே. ஏசப்பா சும்மா மரித்தாரா? சும்மா அத்தனை காயங்கள் பட்டாரா? அத்தனை கிரயம் எதற்காக? அப்போ எதுக்கு இதை சொல்ற அப்படின்னா, நான் அதைத்தான் இது ரொம்ப நான் சொல்றேன். இன்றைக்கு சபைகள் இதை அறிந்து கொள்ளணும். எதை அறிந்து கொள்ளணும்? சிலுவைக்கு பின் எனது கடமை என்ன, சிலுவைக்கு பின் எனது ஆசீர்வாதம் என்ன, சிலுவைக்கு பின் நான் என்ன செய்யணும், அதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் இந்த அறிவை எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? சிலுவைக்கு பின் எனது கடமை என்ன, அல்லது சிலுவைக்கு பின் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுவோம், ஜீவனாலே. வந்து போட்ட உடனே பட்டுனல வரணும். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, ஜீவனாலே. நல்லா சொல்லுங்க, ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பு என்றால் கடந்த வாரத்தில் சொன்னேன், அதுல ஒரு வார்த்தை ரட்சிப்பு என்றால் மீட்கப்படுதல். சொல்லுங்க, ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? மீட்கப்படுதல், விடுதலையாக்கப்படுதல், காக்கப்படுதல். இப்படி 7 காரியங்களை தேவன் கடந்த வாரத்திலே நம்மளோடு கூட பேசினார். இப்ப முக்கியமாய் ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த ஜீவனாலே நான் மீட்கப்பட்டேன். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஜீவனாலே நான் என்ன ஆயிட்டேன்? நல்ல சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஜீவனாலே நான் யாருடைய கையிலிருந்து? சாத்தானின் கையிலிருந்தும் மீட்கப்பட்டுட்டேன். நல்ல விளைக்கணும். ஒன்னு, சாத்தானின் கையிலிருந்தும் மீட்கப்பட்டுட்டேன். 2வது, தேவனுடைய கோபத்திலிருந்தும் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆமென் என்று சொல்லுங்க. தேவனுடைய
கோபம். ஏன்னா நான் தேவன் என்னை கீழ்ப்படிய சொன்னாரு, நான் கீழ்ப்படியில. ஒரு முறை கீழ்ப்படியில, தேவன் மன்னித்தாரு. அடுத்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இதுக்காவது நீ கீழ்ப்படி, இதுக்கு கீழ்ப்படிஞ்சனா உனக்கு ஆசீர்வாதம் சொன்னாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை என்னால கடைபிடிக்க முடியல, நியாயப்பிரமாணத்துக்கு என்னால கீழ்ப்படிய முடியல. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னையவே பலியாக ஒப்பு கொடுக்க தேவனே நம்மனால முடியாது என்று சொல்லி ரோமர்ல வாசிக்கிறோம். நம்மனால முடியாது என்று அவர் தமது சொந்த குமாரனையே அனுப்பி நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்தை சிலுவையிலே நிறைவேற்றி முடிக்க வைத்தார். அப்படி முடிக்க வைத்தது நிமித்தம் நான் அதான் வேதத்தில் வாசிக்கிறேன். ஆமா, நாமும் தேவனும் பகையாக நின்றோம். அந்த பகையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொன்று இரு தரத்தாரையும் சமாதானமாக்கினார், என்னையும் தேவனையும். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப நான் ஜீவனாலே மீட்கப்பட்டேன் என்றால், ஒன்று தேவன் கோபத்திலிருந்து மீட்கப்பட்டுட்டேன், ரெண்டாவது சத்துருவின் பிடியிலிருந்து என்ன ஆயிட்டேனாமா? மீட்கப்பட்டு விட்டேன். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, இப்போ நான் ஓகே, நான் மீட்கப்பட்டுட்டேன். நான் ஏன் மீட்கப்பட்டேன்? நான் ஏங்க மீட்கப்படணும்? ஏன் ஏசப்பா எனக்காக இவ்வளவு கிரையம் செய்யணும்? ஏசப்பா ஏன் எனக்காக இவ்வளவு பாடுபடணும், இவ்வளவு அடிபடணும், இவ்வளவு நொறுக்கப்படணும்? ரோமர்களுடைய முறைப்படி 40க்கு 30, ரோமர்களுடைய முறைப்படி 40க்கு 1 குறைய 39 அடிகள் ஏன் அவர் படணும்? யூதர்களுடைய முறைப்படி 80 அடிகள் ஏன் அவர் படணும்? 600 போர்ச்சவர்கள் சேர்ந்து ஏன் அவர் அடிக்கணும்? ஏன் அடிக்கணும்? அப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் இருக்க வேண்டிய இடத்துல, சொல்லுங்க, நான் அடிபட வேண்டியது, நான் இருக்க வேண்டிய இடத்துல எனக்காக இயேசு கிறிஸ்து நின்று பிசாசுடைய கிரியைகளிலிருந்தும் சாத்தானுடைய சதிகளிலிருந்தும் தேவ கோபத்திலிருந்து என்னை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மீட்டெடுத்தார். நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுங்க, நல்லா கரந்தட்டுங்க. ஏசப்பா என்னை மீட்டெடுத்தார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? ஏசப்பா என்னை என்ன செஞ்சாராமா? மீட்டெடுத்தார். ஓகே, இதை மீட்டெடுத்ததுலேருந்துனா நான் ஆதியிலிருந்து வரணும். ஆனால் நான் ஆதியிலிருந்து நம்ம ஆதியிலிருந்தே தான் எப்பவும் வந்துட்டே இருக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு சில காரியங்களுக்காக நம்மளை மீட்டெடுத்தார் என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் மெயின் என்னன்னா, இந்த பூமியை நான் பரலோகத்தை போல மாற்ற வேண்டும். இந்த பூமியை நான் என்ன செய்யணும்? பரலோகத்தில் செய்யப்படுகிற சித்தம் எங்க செய்யப்படணும்? பூமியில செய்யப்படணும். பரலோகத்தில் எப்படி தேவதூதர்கள் ஓயாமல் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டே இருக்கிறார்களோ, அப்படி நான் பூமியிலே துதிக்கிறவளா எந்த நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று நான் என்ன செய்யணும்? துதிக்கிற கூட்டத்தால் அல்லது துதிக்கிறவளாய் மாறணும். இதுதான் பிரதான நோக்கம். ஆமென் என்று சொல்லலாமா? இப்படி சொல்லாமே, ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கி அவனுக்குள்ள எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. அந்த ஜீவ சுவாசம் எப்ப அந்த கனியை சாப்பிட்டதுக்கு பின்பு அந்த ஜீவன் என்ன ஆயிடுச்சு? ஜீவ சுவாசம் செத்து போயிருச்சு. அப்படி செத்து போன அந்த ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரா, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். இப்ப எனக்குள்ள என்ன வந்துருச்சு? ஜீவன் வந்துருச்சு. இப்ப இந்த ஜீவனாலே நான் என்ன ஆயிட்டேன்? ரட்சிக்கப்பட்டுட்டேன் அல்லது மீட்கப்பட்டுட்டேன். ஆமென் என்று சொல்லாம, இந்த ஜீவனாலே நான் என்ன ஆயிட்டேன்? மீட்கப்பட்டுட்டேன். அதாவது வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒரு நோக்கத்தோடு மீட்டெடுத்தார். அதே போலதான் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருந்தார். எந்த வாக்குத்தத்தம் என்றால், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் உங்களை கொண்டு போய் நான் என்ன செய்வேன்? சேர்ப்பேன் என்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். யாருகிட்ட அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாரு? அதாவது இது எப்படி சொல்லானா, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் எங்க? மறுபடியும் அங்கே வந்துட்டார். சொல்லுங்க, ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தம் என்னது? உன்னை பெரிய ஜாதியாக, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் என்று ஆதியாகமம் 12:1-2 வாசிக்கிற பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு இந்த எப்படி 7 வித ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார்.
இந்த ஆசீர்வாதத்தை 12ல் கொடுக்குறாரு. 13, 14, 15ல் தேவன் என்ன செய்கிறாருன்னா அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆபிரகாம் அங்கே கொஞ்சம் டிலே ஆக்குறாரு. அப்படி ஆகிறது நிமித்தம் ஆபிரகாமுக்கு அது பார்த்தீங்கன்னா உன்னுடைய சந்ததியார் வருவார்கள், அவர்கள் 430 வருஷம் எங்கே போய் எகிப்தில் அந்நிய தேசத்தில் என்ன அடிமைகளாயிருப்பார் என்று சொல்கிறாரு. அப்படி 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தாங்க? அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அப்படி அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் விடுகிற பெருமூச்சை தேவன் கேட்டு என்ன செய்றாரு? மோசேயை அனுப்புகிறார். ஆமேன் என்று சொல்லாம அந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்வார்னா, தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து. அப்ப நல்ல விளங்கமா இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நல்லா கரந்தட்டுமா? நல்லா கரந்தட்டுங்க. திரும்ப சொல்ற, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அல்லது தேவன் உங்கள் பேரில் வைத்திருக்கிற திட்டம், தேவன் உங்கள் பேரில் வைத்திருக்கிற தீர்மானம், தேவன் புஸ்தக சுருளில் உங்களை குறித்து என்ன எழுதி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காகவே உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நல்ல கரந்தட்டுங்க. நல்ல கரந்தட்டி. தேவன் உங்களை குறித்து எழுதியிருக்கிற திட்டங்கள், தீர்க்க தரிசனங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காகவே உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரா? நல்ல நல்ல மீட்டெடுத்த மாதிரி சொல்லுங்களேன். இன்னும் அடிமைகளாகவே இருக்கிற மாதிரி சொல்றீங்க. சொல்லுங்க, உங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா? மீட்டெடுத்திருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, என் மேல தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை, தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காகவே சத்துருவின் கையிலிருந்து என்னை மீட்டெடுத்துட்டாரு. சொல்லுமா, உங்க மேல ஒரு திட்டம் இருக்குது, உங்க மேல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. தேவன் உங்களை எந்த நோக்கத்துக்கு அழைத்தாரோ, தேவன் உங்களை எந்த நோக்கத்துக்காய் முன்குறித்தாரோ, தேவன் உங்களை எந்த நோக்கத்துக்காய் அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே சத்துருவின் கையில் இருக்கிற உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தேவன் தனது சொந்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி உங்களுக்காக விளைக்கரையம் பண்ணி பிசாசின் பிடியில் இருக்கிற உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே எந்த ரத்தம் சிந்தப்பட்டது? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை எடுத்து உங்க என்ன செய்யுங்க? நிலைக்காலில் பூசுங்க. அந்த மாமிசத்தை நீங்க என்ன செய்யுங்க? சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. அப்படி சுட்டு சாப்பிட்ட அல்லது ரத்தத்தை பூசின அன்றைய தினம் அந்த ராத்திரியிலே 430 வருஷம் அடிமைகளாக இருந்த அவர்கள் கர்த்தருடைய சேனைகள் என்று அழைக்கப்பட்டாங்க. நல்லா 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 அடிமைகளாக இருந்த அவர்களை இன்னைக்கு கர்த்தர் சொல்றார். திரும்ப சொல்றேன், அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினால அடிமையாய் இருந்த அவர்களுடைய வாழ்க்கை, சிறை வாழ்க்கை மாறும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்திருக்கிறார் என்றால் அந்த ரத்தத்தினாலே, அந்த ஜீவனினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆமேன் என்று சொல்லலாமா? அந்த ரத்தத்துக்கு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அத்தனை மதிப்பு இருக்கும் என்றால் தேவன் தமது சொந்த குமாரனுடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினது நிமித்தம். அதனால திரும்ப சொல்றேன், இதுக்கப்புறம் உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். அதாவது எகிப்து தேசத்துல இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் என்றால், எகிப்தின் தேவர்கள் எல்லாம் மெலிந்து போவார்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, எப்ப ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு சொல்லா இல்லைனா எப்ப பிசாசுடைய தலையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நசுக்கினாரோ வாழ்க்கையில இதுவரைக்கும் தலையெடுத்து கொண்டிருந்த சத்துருனுடைய வல்லமை, சாத்தானுடைய கிரிகள், மரணத்தின் கூறுகள், வியாதியின் கூறுகள் இன்றைக்கு சிலுவையிலே நசுக்கப்பட்டு விட்டது. இனி நான் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவேன். இந்த வெளிப்பாடோட தாம நீங்களும் நானும் இருக்கணும். இதுவரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். இதுவரைக்கும் நம்ம இந்த அறிவு, சிலுவையை பற்றிய உபதேசம் அல்லது சிலுவையை பற்றிய அறிவு, இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த கிரயத்தினுடைய அறிவு ஒருவேளை எனக்குள்ளையும் உங்களுக்குள்ளும் இல்லாமல் இருக்கலாம். இதுவரைக்கும் சாத்தானை ஆட விட்டோம், ஓட விட்டோம், அடிக்க விட்டோம். ஆனால் இல்லை சாத்தானே, உன்னுடைய கொம்பை அல்லது உன்னுடைய கூரை, உன்னுடைய வல்லமையை ஏசப்பா ரத்தத்தினாலே நான் முறித்து போடுகிறேன். இனி என் வாழ்க்கையில உனக்கு எந்த இடத்திலும் எந்த அதிகாரம் இல்ல. ஏனா ஏசப்பாவுடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டுட்டேன். சொல்லுமா, ஜீவனாலே நான் மீட்கப்பட்டுட்டேன்.
ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? திரும்ப சொல்றேன், ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டது உண்மையானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதத்தையும் என் மேல வைக்கிறதற்காகவே என்னை மீட்டெடுத்திருக்கிறார். என்ன மீட்டெடுத்துக்கிறார்? ரிசீவ் பண்ணுமா? ஆமா, ரிசீவ் பண்ண. இயேசுவின் நாமத்துல ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம். ஆபிரகாமை தேவன் சகல விதத்திலும் ஆசீர்வதித்து இருந்தார். ஆபிரகாமை தேவன் சகல விதத்திலும், ஆதியாகமம் 15:1-17 ஆபிரகாமை தேவன் சகல விதத்தில் என்ன செய்திருந்தாரா? ஆதியாகமம் 22 வாசிங்க. அந்த ரெபெக்காள் சாப்டர் இதுல அதுதான் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனாயிருக்கையில் கர்த்தர் ஆபிரகாமை, சொல்லுங்க, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் என்ன பண்ணிந்தாரா? ஆசீர்வதித்து வந்தார். சகல காரியங்களிலும், சொல்லுங்க, இனி நான் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்னை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்தார். சொல்லுமா, மீட்டெடுத்தார். என்னை சகல காரியத்திலும் அவர் மீட்டெடுத்துட்டாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15 வேத வசனம். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். அதாவது இப்படி ஷார்ட்டா சொல்றேனே, எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டெடுத்தார் என்றால், தேவன் அவர்களுக்கென்று நியமித்த ஒரு ஸ்தானம் இருக்கிறது. தேவன் அவர்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை நியமித்திருந்தார். அந்த ஸ்தானத்தில் அவர்களை கொண்டு போய் நாட்டுவதற்காகவே. ஏன்னா அவர்களை அங்கே நாட்டி, எந்த நாடு அது? இஸ்ரவேல் தேசம். அது எந்த நாடு? அது இஸ்ரவேல் தேசம். அந்த தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து நாட்டவும், அந்த நியமித்த அந்த ஸ்தானத்திலே தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும், நான் அதிலே வாசம் பண்ண வேண்டும், அதுதான் பரிசுத்த ஸ்தானம் என்று சொல்லி தேவன் அந்த ஸ்தானத்தில் அவர்களை கொண்டு வந்து நாட்டுவதற்காக. இதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இப்படி திரும்பவும் சொல்லுங்க, எனக்காக நியமித்த நீ ஆசீர்வாதத்தை, எனக்காக முன்குறித்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்காக எழுதியிருக்கிற, நல்லா சொல்லுமா, எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்து கொள்ளுவதற்காகவே என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நல்லா அந்த வார்த்தையில நில்லு. என்ன மீட்டெடுத்துட்டார். இனி சத்துருவினாலே ஒடுக்கப்பட்டு பிழியப்பட்டு, ஆமா, இனி கொடுமைப்படுத்தப்பட்டு ஜீவனை கசப்பாக்குற அளவுக்கு இனி நான் இருக்க மாட்டேன். எனக்கென்று கர்த்தர் குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் இனி நான் பார்க்க போற தேவன் ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்திருந்தது போல தேவன் இனி என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே என்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? இனி என்ன செஞ்சிருக்கிறாரு? இன்னும் அந்த உயிர் வரமாட்டேங்குதேமா. இப்போ இங்க நின்று ஊதற சுவாசம் காட்டுறேன். சொல்லுமா, நல்லா சொல்லுமா. என்னை தேவன் எதற்காய் தேவன் என்னை நியமித்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்க என்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? நல்லா என்ன, எதனால மீட்டெடுத்தாரு? ஜீவனாலே. சொல்லுங்க, ஜீவனாலே என்னை மீட்டெடுத்திருக்கிறார். சொல்லுமா, அவர் தனது சொந்த ஜீவன் என்றால் லைஃப் என்றால் தேவனை போல வாழுகிற வாழ்க்கை. இன்னொன்னு சொல்லா, அந்த ஜீவன்ல தான் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அந்த உயிர் எதில் இருக்குதுன்னா ரத்தத்தில் இருக்குது. ஓகேவாமா? அப்போ அவருடைய உயிரினாலே நான் உயிராக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஜீவனாலே நான் என்ன ஆயிருக்கிறேன்? ஜீவனாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ திரும்ப சொல்லுங்க, எனக்காக குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்காக என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக
குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? நல்லா 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 அந்த வார்த்தை அழுத்தி சொல்லுங்க. என்னை மீட்டெடுத்துட்டாரு. இனி மீட்டெடுத்துட்டார். நான் ஜீவனாலே மீட்டெடுக்கப்பட்டுட்டேன். சொல்லுமா, நான் ஜீவனாலே மீட்டெடுக்கப்பட்டுட்டேன். நான் ஜீவனாலே அவருடைய சொந்த உயிரையே எனக்கு கொடுத்து, அவருடைய சொந்த ஜீவனையே எனக்கு கொடுத்து, அவருடைய சொந்த ரத்தத்தையே எனக்கு கொடுத்து, அவருடைய சொந்த மாமிசத்தையே எனக்கு கொடுத்து, அவருடைய ஜீவனாலே நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு பாடினது போல என் வாழ்க்கையில இருந்த மரணத்தின் கூரை, மரணத்தினுடைய இருள, மரணத்தினுடைய சாத்தானுடைய சகல சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அவர் முழுக்க முழுக்க அழித்து விட்டார். அந்த அறிவு, நீங்க என்ன ஆயிட்டீங்க? என்ன எடுக்கப்பட்டிருக்கீங்க? நல்லா 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 அந்த வார்த்தை சொல்லுங்களேன். நீங்க என்ன ஆயிட்டீங்களாமா? மீட்டெடுக்கப்பட்டுட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் சொல்ற 430 வருஷம் பெரும்பாடுபட்டு இருந்தாங்க. அந்த யாத்திரை 1-2 பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கசக்கப்பட்டார்கள், பிழியப்பட்டார்கள், பார்வோனினாலே அடிமைப்படுத்தப்பட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவன் கசப்பாகிற அளவுக்கு. அப்படின்னா ஏன்டா உயிரோட வாழறோம், ஏன் உயிரோட வாழறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதான் ஜீவனை கசப்பாக்குறது. ஏன்டா உயிரோட வாழறோம் அப்படின்னு தன் ஜீவனையே கசப்பாகிற அளவுக்கு நொந்து கொண்டிருந்த அவர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. மகா ஆமா, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை எடுத்து அவர்கள் பூசினதற்கு பின்பு, அந்த மாமிசத்தை எடுத்து பூசித்ததுக்கு பின்பு 430 வருஷம் ஆமா அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்த அவர்கள் அவருடைய ஆமா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். ஆமென் என்று சொல்லாமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்கள் என்ன ஆனார்களாமா? மீட்கப்பட்டார்கள். அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அப்போ அவர்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவங்க வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் வந்ததோ அதுபோல இனிய வாழ்க்கையில மாற்றவர் நல்லா கறந்துட்டுமா, நல்லா கறந்துட்டு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் தனது சொந்த ரத்தத்தை சிந்தி, ஆமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுக்கப்பட்டோம் என்றால், நம்ம மீட்டெடுக்கப்பட்டோம் என்றால் இப்ப வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுது. பெரிய மெசேஜ். ஆனா 2 லைன் மட்டும் இதுல சொல்றேன் பாருங்க. ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுறாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வரணும்? எங்க வரணும்? திரும்ப சொல்லுங்க, எங்க வரணும்? திரும்ப சொல்லுங்க, எங்க வரணும்? அதாவது இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் என்னை எதற்காக மீட்டெடுத்தார் என்றால், நான் கடந்த வாரம் இதை குறித்து சொன்னேன். தேவன் முதல்ல யாரோட உலாவிட்டு இருந்தாரு? ஆதாம் ஏவாளோட உலாவினாரு. அதுக்கப்புறம் யாரோட உலாவினாரு? ஏனோக்கோட உலாவினாரு. அதுக்கப்புறம் யாரோட உலாவினாரு? நோவாவோட உலாவினாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாமோட உலாவினாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட மோசேட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் நான் உலாவணும், அதனால நீ எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க நடுவில் உலாவினாரு. அதுக்கப்புறம் ஆலயத்தில் உலாவினாரு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலம். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல சொன்னாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள் உலாவ விரும்புறேன். அப்ப கர்த்தர் இன்னைக்கு எதுக்கு சொல்றாருன்னா, எதுக்கு உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் உங்களுக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நான் இதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டீப்பாக எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அதாவது முதல்ல ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உலாவி கொண்டிருந்த பொழுது சரீரம், ஆத்மா, ஆவி 3மே யாரோட கனெக்ட் ஆச்சுன்னா தேவனோட கனெக்டாக இருந்தது. பட் என்னன்னா, அந்த பாவம் வந்ததுக்கு அப்புறம் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு பெரிய திரைச்சீலை வந்துருச்சு. பெரிய திரைச்சீலை வந்துருச்சு. ஆவியும் ஆத்மாவும் பிரிக்கப்பட்டுருச்சு. அப்ப ஆவி ஆத்மாவை பிரிக்கப்பட்டபடினாலே இப்ப மனுஷன் இதுவரைக்கும் ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் முதல்ல ஆதாமின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா இந்த திரைச்சிலை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மா என்ன பண்ணு தெரியுமா? ஆவியானவரோட இணைய முடியாம இந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து வாழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகம் என்ன சொல்லுது, இந்த உலகத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அல்லது இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லுது,
அப்படின்னா ஒருவேளை இப்படியே சொல்லாம இந்த முதலமைச்சர் வந்தா இப்படி ஆகுமாமா, இந்த முதலமைச்சர், இதெல்லாம் என்னது வெளிப்பிரகாரமான காரியம். இதை அப்சர்வ் பண்ணி இந்த ஆத்மா வாழ ஆரம்பிச்சு. ஆனா அது தேவனுக்கு பிடிக்கல. அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனியினுடைய வெளிப்பாடு, அதுதான். ஆனா அதை தேவன் விரும்பல. என்ன விரும்புறாருன்னா இந்த ஆத்மா யாரோட இணையணுமாமா, ஆவியானவரோடு கூட இணைஞ்சு இந்த பூமியில வாழணும்னு தேவன் விரும்பினார். அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஜீவனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றால் இந்த ஜீவன் எதுலதான் ரட்சிப்பு கொடுக்குதுன்னா ஆத்மால தான் ரட்சிப்பு கொடுக்கணும். இந்த ஜீவன் எதுல ரட்சிப்பு கொடுக்கணும்? ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா ஆத்மா இதுவரைக்கும் மூடி வைக்கப்பட்டிருந்தது, ஆத்மா மேல ஒரு முக்காடு இருந்தது. இப்போ இந்த ஜீவனாகிய ரத்தத்தை இந்த ஆத்மால பூச 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 இந்த ஆத்மா அப்படியே ஒரு டெலிவரன்ஸ் ஆச்சு. இந்த ஆத்மா ஒரு விடுதலை ஆச்சு. இந்த ஆத்மா ஜீவனால ரட்சிக்கப்பட்டபடினால இப்ப இந்த ஆத்மா இனி யாரோட இணைய போகுது? ஆவியானவரோட. ஏன்னா ஆவி உள்ள இருக்கு. ஆமேன் என்று சொல்லாமா. அப்போ இதை என்ன சொல்றான்னா, அப்போ தேவன் முழுக்கன்னு விரும்புறது என்னன்னா, நான் உனக்குள் வாசம் பண்ணி உன் தேவனாயிருக்க விரும்புறேன். அப்ப இப்ப தேவன் என்ன விரும்புறார்னா, எனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. எனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். எதற்காக என்னை மீட்டெடுத்திருக்கிறார் தெரியுமா? அவர் எனக்குள் உலாவி என் தேவனாயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 23 வாசிங்க பார்க்கல. சாரி, வெளிப்படுத்தல் 21:3 வாசிமா. 21:3 வேகமா. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலோ தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இனி கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, வேதனை இல்ல, அலறுதல் இல்ல, சிங்காசனத்தில் இனிமேல் அவர் வீட்டு இருப்பார், சகலமும் புதிதாகும். இது என்ன சொல்றாருன்னா, இது பூமியை சொல்றார். பூமிக்குள்ள நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்குள்ள நடக்கணும். இது ஆமென் என்று சொல்லுவா. அப்போ என்னையை தேவன் நிரந்தரமாய் தங்குகிற வாசஸ்தலமாய் இருக்க அவர் விரும்புகிறார். என்னை அவருடைய வாசஸ்தலமாக்கி கொள்ளுகிறதற்காகத்தான் என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். நல்ல கரந்தட்டுமா. பிசாசின் கையிலிருந்து ஆத்மாவில் இருந்த முக்காடு, ஆத்மாவில் இருந்ததான எல்லா 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 அசூசிகள் நீங்க என்னை எதுக்கு மீட்டெடுத்திருக்கிறார்னா, எனக்குள்ள அவர் தங்க விரும்புகிறார். அப்ப அதைத்தான் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட, நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புறேன். இது ஒரு வெளிப்பாடு. ஆனா திரும்பவும் சொல்றேன், எதற்காக என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால், என்மேல் தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டம். அங்கேயே நிக்கணும் நீங்க. என்மேல் தேவன் வச்சிருக்கிற தேவ திட்டத்துக்காக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா? மீட்டெடுத்திருக்கிறாரே. அப்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வரணும்? சியோனுங்கிறதா மகா பரிசுத்த ஸ்தலம். அதுதான் எனக்குள்ள இருக்கிற ஆவி. அப்போ என்னுடைய சியோன் எந்த நேரமும் துதிச்சுட்டே இருக்கணும். துதிக்கணும். நான் யாரா மாறணும்? சியோன். இதை குறித்து நம்ம சொல்லி இருக்கிறோம். இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யம், எருசலேம் அவருடைய தரிசன பட்டணம், சியோன் அவருடைய வாசஸ்தலம். நான் அவருடைய வாசஸ்தலமாகணும். அப்போ சியோனுக்கு வருவார்கள். இது ஓகே. அடுத்து நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இனிய வாழ்க்கையில என்ன இல்லை? சஞ்சலம் இல்லை. சொல்லுமா, இனிய வாழ்க்கையில என்ன இல்லை? ஏன்னா நான் எந்த கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டம். நல்ல கரந்தட்டுமா. மீட்கப்பட்ட கூட்டம். நான் மீட்கப்பட்டுட்டேன். சொல்லுமா, நான் மீட்கப்பட்டேன். இனி சஞ்சல தவிப்பு இல்லை. சொல்ல, அந்த வார்த்தையை சொல்லி. இனி நான் மீட்கப்பட்டபடினாலே சஞ்சலமும் தவிப்பும் இல்லை. நித்திய மகிழ்ச்சி என் மேல் இருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி என் தலைமேல் இருக்கிறது. இனி எனக்கு என் வாழ்க்கையில என்ன இல்லை? இனி திரும்ப சொல்ல, என் வாழ்க்கையில என்ன இல்லை? நீங்க சஞ்சலமே வா அப்படி கூப்பிடுற மாதிரி இருக்குதுமா. சஞ்சலமே சொல்லுங்க. சஞ்சலமே போன்னு சொல்லுமா. போகிற மாதிரி சொல்லுமா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போற மாதிரி சொல்லுங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். ஆமென் என்று சொல்லலாமா? ஏன்னா நான் எந்த கூட்டம்? அங்க நில்லுமா. நான் யாரு? மீட்கப்பட்டுட்டேன். எதினால? ஏசப்பா ரத்தத்தினாலே, ஜீவனினாலே நான் என்ன ஆயிட்டேன்? அதை உள்ள போன. அதனால தான் சொல்ல, வாயை திறந்து நீங்க சொல்ல அது உங்க காது கேட்கும். நீங்க காது கேட்க அது எங்க போய் என்ன பண்ண? மனதில் போய் உட்காரு. அந்த மனதில் உள்ள அப்படியே போக அது ஆழ் மனதில் போய் உட்காரு. அப்போ எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க சொல்லணும், நான் மீட்கப்பட்டுட்டேன்.
சொல்லுமா, நான் என்ன ஆயிட்டேன்? மீட்கப்பட்டுட்டேன். நான் என்ன ஆயிட்டேன்? மீட்கப்பட்டுட்டேன். நீங்க எந்த கூட்டம்? நீங்க எந்த கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டம். மீட்கப்பட்ட கூட்டம் துதியினுடையும் பாடு. எதில் இருக்குன்னா வெளிப்படுத்தல் இருக்கும். அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருந்தார்கள். திரும்ப சொல்லுங்க, எதற்காக நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க? அப்பா, எஸ், அவருடைய திட்டத்தை அல்லது என் மேல தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்காக நான் என்ன ஆயிட்டேன்? என்ன ஆயிட்டேன்? ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, சும்மா வந்தோம் கேட்டோன்னு போகக்கூடாது. இதை உங்க வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தணும். உங்களுக்குள்ள மறுரூபமாயிட்டே இருக்கும். என்ன ஆகணும்? அதைத்தான் சொன்ன, ஒரு தீவிரவாதியை தீவிரவாதியாய் மாற்றுறதுக்கு 1000 மணி நேரம் பிரசங்கம் கேட்குறாங்க. அவன் கேட்க கேட்க அவன் என்ன ஆகிறான்? அவன் ஒரு தீவிரவாதியா மாறும். அப்ப நான் என்னன்னா, கர்த்தருக்குள் நான் ஒரு தீவிரவாதியா மாறணும்னா சத்தியத்தை கேட்க கேட்க அல்லது ஜீவனை கேட்க கேட்க நான் என்னவா மாறிட்டே இருக்கிறேன்? ஜீவனாக்கப்பட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஒரு விசுவாசம் வந்துருச்சா? நீங்க என்ன ஆயிட்டீங்க? எதனால மீட்கப்பட்டுட்டீங்க? ரத்தத்தினாலே, ஜீவனாலே நீங்க என்ன ஆயிட்டீங்க? மீட்கப்பட்டீங்க. சரி, மீட்கப்பட்ட உங்களுக்காக தேவன் என்ன செய்ய போகிறார்? ஆமென். மீட்கப்பட்ட உங்களுக்காக தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறாரு. வாசிப்போம். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தை. இதைத்தான் நான் அதாவது நான் இந்த ஆவி ஆத்மா குறித்து பேசணும்னு சொல்றது கர்த்தர் இதே வார்த்தையை தான் என்று சொன்னார். பெரும் பாதை அங்கே உண்டாயிருக்கு. வாசிங்க 35:8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. எந்த வழி? பெரும் எந்த வழி? மீட்கப்பட்ட பாதையில. சொல்லுங்க, எந்த பாதை? இனி அங்கேயே நிலுங்க. நீங்க யாரு? நல்ல மீட்கப்பட்ட மாதிரி சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க யாராமா? நல்ல அல்லாதாமா வாய் தர சொல்லுங்க. நீங்க யாருமா? மீட்கப்பட்டவர்கள். ஆமென் என்று சொல்லுங்க. நீங்க யாராமா? மீட்கப்பட்ட கூட்டம். இனி இந்த மீட்கப்பட்ட நாளைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? மீட்கப்பட்ட எனக்காக தேவன் என்ன செய்ய போகிறார்? ஆமென் என்று சொல்லாமா? அப்போ நீங்க யாரு? மீட்கப்பட்ட உங்களுக்காக தேவன் என்ன செய்வார்னா, முதல்ல சொல்றாரு, அங்கே பெரும் பாதை உண்டாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி நீங்கள் நெருக்கத்துக்குள் இருக்க போகிறது இல்லை. நல்லா கறந்தட்டுமா? இனி உங்கள் பாதை நெருக்கமான பாதை, இடுக்கமான பாதை, குறுகின பாதையா இனி நீங்கள் இருக்க போகிறது இல்லை. தேவன் சொல்றாரு, இனி உங்கள் பாதைகள் எப்படிப்பட்ட பாதையா இருக்கும்? விசாலமான. நல்லா கறந்தட்டுமா? இனி உங்க பாதை, ஏன்னா மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடக்கத்தக்கதா அந்த பாதைகள் இனி விசாலமான பாதையா இருக்கும். அதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க. வாசிப்போ 1வது வேதவசனத்தை வாசிமா. 1வது வேதவசனம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்யுமாமா? செழிக்கு. நீங்க எந்த கூட்டம்? ஆமா, நச்சுன்னு வரணும். சொல்லுங்க, நீங்க எந்த கூட்டம்? கர்த்தர் சொல்றாருமா, நீ மீட்கப்பட்டபடினாலே இப்படி சொல்ற. அல்லது சிலுவைக்கு பின்பு உங்களுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மாறும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. இதுவரைக்கும் நீங்க சாத்தானின் பிடிக்குள்ள இருந்தமா, இதுவரைக்கும் சத்ருவினாலே ஒடுக்கப்பட்டு கிடந்த, இதுவரைக்கும் கண்ணீரோட இருந்த, தவிப்போட இருந்த, சஞ்சலத்தோட இருந்த, இப்போ ஏசப்பா ரத்தம் உங்க மேல இருக்கிறனால தேவன் சொல்றாரு, இனி உன்னுடைய வனாந்தரமும் வறண்ட நிலமும் மாறும். வனாந்தரன்னு என்ன? வறண்ட நிலம்னா என்ன? வனாந்தரம் அப்படின்னா, இது வனாந்தரம் அப்படின்னா எப்படின்னு அர்த்தம்னா, இது வரைக்கும் இதுல தண்ணியே இல்லை. வனாந்தரம்னா இதுல ஒரு நாள் என்ன சொல்றது, வாழ வழியே இல்லை. இதுமே மாற்றமே வராது. அப்படி சொல்ல, இந்த வனாந்தரத்துல இனி மாற்றமே வராதுன்னு எந்த இடத்தையெல்லாம் நீங்க பார்த்தீங்களோ அதுதான் வனாந்தரம். வறண்ட நிலம் என்றால் இதுவரைக்கும் கொஞ்ச நாள் இங்க தண்ணீர் இருந்தது, இப்ப தண்ணீர் இல்லை. இப்ப கொஞ்ச நாள் தண்ணீர் இருந்தது, தண்ணீர் இல்லை. இப்பதான் வறண்டு போச்சுன்னு சொல்றீங்க பாத்தியா? இப்பதான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு நின்று போச்சுன்னு சொல்றீங்களே, அந்த இடம் எல்லாம் செழிக்க போகுது. நல்லா சொல்றாரு ஆவியானவர், சொல்றாரு, அந்த ஜீவனினாலே உனக்கு ரட்சிப்பு, மீட்கப்பட்ட
மீட்கப்பட்ட உனக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறபடினால் உங்கள் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்யுமாமா செழிக்கும். இது பெரிய மெசேஜ், உள்ள போக வேண்டாம், இதை மட்டும் சொல்லிட்டு போயிரு. அப்போ வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழிக்கு. இப்ப சொல்லுங்க, மீட்கப்பட்ட என் வாழ்க்கையில இனி வனாந்தரம் இல்லை. சொல்லுமா வறண்ட நிலம் இல்லை, வனாந்தரம் இல்லை, வறண்ட நிலம் இல்லை, வனாந்தரம் இல்லை, இனி வறண்ட நிலம் இல்லை. இனி என் வாழ்க்கை, ஆமா, தேவன் மீட்கப்பட்ட எனக்காக இனி எனக்கு ஒரு விசாலமான பாதையை தேவன் உண்டு பண்ண போறா. இனி விசாலமான பாதை, இனி தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறபடினால் பெரும் பாதைகள் உண்டாகிறது. எனக்கென்று கடந்து வருகிற ஆர்டர்களா இருக்கலாம், ஒருவேளை தொழில் செய்கிறவளா அந்த ஆர்டர்களா இருக்கலாம், ஒருவேளை லட்சங்களா இருக்கலாம், கோடிகளா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், என்ன வந்தாலும் சரி, இனி உங்கள் பாதைகள் பெரும் பாதைகள். அங்கே பெரும் பாதைகள் உண்டாயிருக்கும். அங்கே எப்படி இருக்குமாமா? அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். எந்த கூட்டத்துக்கு? இனி நான் மீட்கப்பட்டுட்ட அந்த உணர்வோட திரும்ப சொல்கிறேன், இந்த சிலுவைக்கு பின்பு, இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பு என் வாழ்க்கையில் இனி ஒரு மாற்றம். அங்கே நில்லுமா, அங்கே நில்லு. நீங்கள் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு அறிக்கையிடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். பெரும் பாதைகள் உண்டாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் என்ன செஞ்சாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. அவங்க வெளியே வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு எதிர்த்து நின்றது எது? செங்கடல். எதிர்த்து நின்றது எது? செங்கடல். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. அதாவது 15ஆம் அதிகாரத்தில் தான் அங்கே இருக்கும். வாசிங்க 15:7 வாசிமா. யாத்திராகமம் 15:7. பட்சித்தது, ஜலம் குவிந்து நின்றது. உறைந்து போயிற்று. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப வெளியே வந்த உடனே எது குவியலாக எது தடையாக நின்றது? செங்கடல். எது தடையாக நின்னதாமா? செங்கடல் தடையாக நின்றது. அப்படி செங்கடல் தடையாக நின்றது நிமித்தம், மறுபடி வாசிங்க யாத்திராமா 15:7 வாசிமா. உமக்கு விரோதமாக எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. அதாவது இதெல்லாம் எதை குறிச்சு பாடுறாங்க அப்படின்னா, இவர்கள் செங்கடல். இதுக்கு முன்னாடி வாசிங்கன்னா 14:21 வாசிமா. 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்குபடி செய்து வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. அதாவது திரும்ப சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது செங்கடல் உங்களுக்கு தடையா நிக்குது. அப்படி தடையாய் நின்றது நிமித்தம் அவங்களால என்ன செய்யல? போக முடியல அடுத்த எல்லைக்கு. தேவன் அவர்களுக்கு, ஏன்னா இது எந்த கூட்டம்? இது எந்த கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டம். இது எந்த கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டம். இந்த மீட்கப்பட்ட கூட்டம் வெளியே வந்த உடனே செங்கடல் தடையா நிக்குது. அப்படி தடையாய் நின்ற செங்கடலை பிளக்க தேவன் மோசேட்ட சொல்றாரு. அப்பொழுது அந்த கோலை, அந்த செங்கடல் என்ன, அந்த கோலை உயர்த்தி பிடித்த பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பாதை உண்டானதாமா? பெரும் பாதை. சொல்லுங்க, எந்த பாதை உண்டானதாமா? பெரும் பாதை உண்டானது. இன்னொரு வசந்த வாசிங்க 15:19 வாசிமா. குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரை. எந்த பாதையில நடந்தாங்களாமா? வெட்டாந்தரை. அதாவது திரும்ப சொல்றேன், மீட்கப்பட்ட கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் ஒரு பெரிய தடையா இருந்தது. அன்றைக்கு மோசே தேவனை நோக்கி பார்த்தது நிமித்தம் இந்த மீட்கப்பட்ட கூட்டத்துக்காக செங்கடல் 2ஆக பிளந்து அங்கே ஒரு பெரும் பாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டானது. அது பெரிய செங்கடலா இருக்கலாம், ஆனா
மீட்கப்பட்ட கூட்டம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்பு செங்கடல் ரெண்டாக பிரிந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் 20 லட்சம் ஜனங்கள் போகிறதுக்குண்டான பாதை உண்டாகும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு நியமித்த பாதையை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உனக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை தேவன் இன்றைக்கு பிளக்க போகிறார். எது தடையா இருந்தாலும் சரிமா, இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்றார். ஏன்னா நீங்க எந்த கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டம். திரும்ப அங்க நிலங்க, மீட்கப்பட்ட கூட்டமா நீ. இனி ஏசப்பா நமக்காக அல்லது எனக்காக உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி, அவருடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிற, அவருடைய ஜீவனாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே, அந்த ஜீவன் எனக்குள் வேலை செய்கிறபடினாலே, நான் கர்த்தர் எனக்கு நியமித்த ஆசீர்வாதம், எனக்கென்று முன்குறித்த ஆசீர்வாதம், தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காணான், தேவன் எனக்கு முன்குறித்த அந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பகலிலே மேகஸ்தம்பம் எனக்காக இருக்கும், இரவிலே அக்னி ஸ்தம்பம் எனக்காக இருக்கும். எனக்கு வேண்டியதை கொடுக்கிறதுக்கு தேவன் எனக்கு முன்னும் பின்னும் புறப்பட்டு இருக்கிறபடினால எனக்கு முன்பா இனி தடை இல்லை. சொல்லுமா, தடை இல்லை. செங்கடல் இல்லை, ஆமா யோர்தான் இல்லை, எரிகோ இல்லை, இனி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட அந்த கூட்டத்துக்காக தேவன் அவ்வளவு காரியத்தை செய்வார் என்றால் அப்படி இல்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த ஜனத்துக்கு தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சொந்த ரத்தத்தையே நமக்காக சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கார். இனி தடை இல்லை, தடை இல்லை, தடை இல்லை. இயேசுவின் நாமத்தில் இனி எனக்கு தடை இல்லை. ஆமென் என்று சொல்லலாமா? மீட்கப்பட்ட கூட்டம் சொல்லுங்க, ஓ சொல்லுங்க, மீட்கப்பட்ட கூட்டம், மீட்கப்பட்ட கூட்டம் ஜெயித்தாரே. ஓ எஸ் லார்ட், சொல்லுங்க, ஜெயித்தாரே, ஜெயித்தாரே இயேசு சாத்தான ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, ஜெயித்தாரே இயேசு சாத்தான ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. வானலத்தோ பூதலத்தோர் எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே, வானலத்தோ பூதலத்தோர் எல்லா நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே, ஜெயித்தாரே இயேசு சாத்தான ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ, கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. ஹல்லேலூயா. நல்லா கறந்துட்டுமா, நல்லா கறந்தா. அப்படி கர்த்தர் சொல்றாருமா, நீங்க எந்த கூட்டம்? நல்லா நீங்க எந்த கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டம். கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த உணர்வு முதல் உங்களுக்குள்ள வரணும். அதனால தான் சொல்றேன், இந்த வார்த்தை உங்க ஆவியிலிருந்து எங்க போய் டச் ஆகணும்? ஆவியில போய் டச் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு முக்காடு இருந்தது. இப்ப இந்த ஜீவனாலே ரட்சிக்கப்படுறேன் நான், என் ஆத்துமா. ஏன்னா முதல்ல உங்களை ரட்சிக்கப்படு. ஏன்னா கடந்த வாரமே வாசித்தோம், நம்மளுடைய ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது அவருடைய ரத்தம். இப்படி சொல்ல, அவருடைய ரத்தம் எங்கதான் என்ன விடுதலையாக்குது? எங்கதான் சொல்லுங்க, எங்கதான் விடுதலையாகுது? ஆத்துமாதான் விடுதலையாகணும். வேற இப்ப சரீர விடுதலையாது, ஆவி அதெல்லாம் இல்லை. ஏன்னா மெயின் பாயிண்ட் எங்கதா? ஆத்துமா. ஆத்துமாவது என்னன்னு இருக்குது? மனம், அறிவு, சிந்தை, சித்தம், உணர்ச்சி, நினைவு, இருதயம். இதெல்லாம் சேர்ந்ததா என்னது?
அப்போ இந்த ரத்தம் என்னுடைய மனதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், என்னுடைய மனம், அறிவை, சிந்தைய, சித்தத்தை, உணர்ச்சியை, நினைவை, இருதயம், இதையெல்லாம் இந்த ரத்தம் சுத்திகரிச்சாதான் இந்த ஆத்மா முழுவதும் விடுதலையாகி யாரோட இணையோ ஆவியானவரோடு கூட இணைஞ்சு இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்யும். எல்லாரும் கறந்துட்டலாமா? எல்லாரும் கறந்துட்டுவோம். ஆமே. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? நீங்க எந்த கூட்டம்? நீங்க மீட்கப்பட்ட கூட்டமா இருக்கிறபடினாலே அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும். நான் ஏசப்பா ரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டேன்னு சொல்லி நீங்க எழும்பி காரியத்தை நடத்துற பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் பிளக்கும். மகளே, உனக்கு பாதை உண்டு பண்ணும். செங்கடல் பாதையை உனக்கு உண்டு பண்ணும். மோசே அந்த செங்கடலுக்கு முன்பாக என்ன செஞ்சார்? கோலை உயர்த்தினார். கோலை என்ன பண்ணாரு? கோல் என்பது எதை குறிக்குது? வார்த்தை. ஏசாயா 11:3-4. ஆமாம், அங்கே ஆமாம் வார்த்தையாகிய கோலை அப்படி இருக்கும். அப்போ என்ன சொல்லணும்னா, நான் மீட்கப்பட்ட கூட்டம் சாத்தானே என்ன செய்ய? வழி விட்டுரு. இனி எனக்கு உனக்கு என்ன இல்லை? சம்மந்தம் இல்லை. என் மேலே உனக்கு இருந்த எல்லா அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? உரிந்து கொண்டார். இனி உனக்கு எனக்கு என்ன இல்லை? சம்மந்தம் இல்லை. நான் எந்த கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டம் என்று வார்த்தையை பேசிட்டேரு, வார்த்தையை பேசிட்டேரு, வார்த்தையை பேசிட்டேரு. இனி நான் ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற சாத்தானே, இனி என் மேலே, என் சரீரத்தின் மேலே, என் கணவன் மேலே, என் மனைவி மேலே, என் பிள்ளை மேலே உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. நான் மீட்கப்பட்ட கூட்டம்னு நீ சொல்லு. உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல், உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தான், உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ, உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா வனாந்தரம், வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழிக்கும். ஒன்று செங்கடல் பிளந்ததா? இன்னொரு வசந்த வாசிப்போமா? இன்னொரு வேத வசந்த வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 24 வாசிமா. 2ஆம் அதிகாரம் 24 வாசிப்பா. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனை அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய். இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். அப்பொழுது நான் வனாந்தரத்தில் இருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் இடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி சேனாதிபதிகளை அனுப்பினேன். நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன். நான் பெரும் பாதை வழியாய் நடப்பேன். இந்த மீட்கப்பட்ட கூட்டம் ஒரு ராஜாட்ட போய் பேசுது. இது எந்த கூட்டம்? நீங்க யாருமா? மீட்கப்பட்ட கூட்டம். இந்த மீட்கப்பட்ட கூட்டத்துக்காக தேவன் நியமித்தது கானான். என்னவாமா? கானான். இப்ப இந்த கானானை நோக்கி இவங்க என்ன ஆயிட்டே இருக்கிறாங்க? பயணம் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. எத்தனையோ தடைகள் வருது. 7 ஜாதிகள் வராங்க, 31 ராஜாக்கள் வராங்க. இதெல்லாம் தடையா வருது. ஒவ்வொரு தடை அப்படியே வின் பண்ணி என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? போயிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு 2 ராஜாக்கள் முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன், அடுத்து எமோரின் ராஜாவாகிய சீகோன் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ராஜாட்ட போய் சொல்றாங்க, நாங்க உங்க பாதை வழியா நாங்க என்ன செய்யறோம்? கொஞ்சம் கடந்து போறோம். ஏன்னா உங்க பாதை வழியா கடந்தாத்து எங்க போக முடியும்? நாங்க கானானுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்றாரா? சமாதான தூதர்களை பேச யார்கிட்ட? சீகோன்னுட்டு அனுப்புறாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? இடம் கொடுக்க மாட்டேன்ட்டார். உங்க பாதை வழியா நாங்க கொஞ்சம் கடந்து போகிறோம், எங்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்குது, அந்த வழியா நாங்க என்ன செய்யறோம்? கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் கடந்து போகிறதுக்காக அவங்ககிட்ட அனுமதி கேட்ட பொழுது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க என்ன செய்தாங்க? கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? என்ன சொல்லிட்டாங்க? அப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த வழியாய் நடக்க, அல்லது எங்கள் நாடு வழியாய் நடக்க, எங்க தேசம் வழியாய் நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டோம்? அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன பொழுது நீங்க அந்த இடத்துல தான் மோசேட்ட சொல்றாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத, அந்த சீகேனின் ராஜாவையே உன் கையில ஒப்பு கொடுத்து அந்த தேசத்தின் வழியாய் கடந்து போறதுக்கு நான் உனக்காக பெரும் பாதையை அந்த இடத்துல நான் உண்டு பண்ணுவேன். பெரும் பாதையை உண்டு பண்ணி அந்த பெரும்
வரும் பாதை வழியா உன்னை நான் கடக்க செய்வேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னா, உங்களுக்கு நியமித்த ஸ்தானம், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லை, அல்லது உங்களுக்கு குறித்திருக்கிற நன்மை, குறித்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கடந்து போகிறதுக்கு யார் தடையாய் வந்தாலும் மகளே, யார் தடையாய் வந்தாலும் மகளே, யார் உங்க வழியாய் கடந்து வந்தாலும் அவர்களை அழித்து போடுகிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். சொல்லுமா பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியமா, நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம், நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்காக எஸ்தரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அகாஸ்வோ ராஜாவுக்கு நித்திரை வரவிடாமல் செய்த தேவன், தரியு ராஜாவுக்கு நித்திரை வரவிடாம தானியேலை விடுவித்த தேவாதி தேவன். அடுத்து யார்? யோசேப்பை உயர்த்துறதுக்காக பார்வோனுக்கு நித்திரை வரல. நான் இதை சொல்றாமா, கர்த்தருடைய பார்வையில அல்லது கர்த்தர் உங்களை பார்த்துட்டார்னா போதுமா, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க, ஆமா உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் அவர். பக்கத்துல கருத்தை பிடிங்களே, உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டா தேசத்துல 7 வருடம் பஞ்சத்தையோ 7 வருடம் செழிப்பையும் கொடுத்து யோசேப்பை உயர்த்துறதுக்கு அவர் வல்லமையுள்ளவர். யோசேப்பை உயர்த்துறதுக்காக 7 வருட பஞ்சமும் 7 வருட செழிப்பையும் கட்டளையிட்டாருமா. திரும்ப சொல்ற மகளே, நான் அதை ஆவியில உணர்ந்து சொல்றேன். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பட்டவன், நான் விசேஷமானவன், நான் வித்தியாசமானவன். அவருடைய பார்வையில சொல்லுமா, உன்னை நீ நேசி, உனக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. நான் அவருடைய பார்வையில விசேஷமானவன். ஏன்னா நான் மீட்கப்பட்ட கூட்டம், கர்த்தரால மீட்கப்பட்டவள். நான் மீட்கப்பட்டு அவரோட ரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டு இருக்கிறபடினால எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். திரும்ப சொல்ற மகளே, நீ கர்த்தரால மீட்கப்பட்டிருக்கிறபடினால உங்களுக்கென்று நியமித்த அந்த ஸ்தானம், உங்களுக்கென்று குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் உங்களை சேர்க்கிறதுக்கு அது செங்கடல் தடையா இருந்தாலும் அதை பிளந்து கொண்டு போய் விடுவாரு. சீகேனின் ராஜா தடையா இருந்தாலும் அவனை அழித்து போட்டு அவனை அழித்து போட்டு உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு குறித்திருக்கிறத சொல்லுமா, எனக்கு குறித்திருக்கிறத சொல்லுமா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார். அதனால்தான் சங்கீதம் 136:9 வாசிக்கிறோம், சீகோன் ராஜாவை வாசிமா. அந்த வசந்தம் சங்கீதம் 136:9 19 சாரி, தேங்க்யூ. வாசிமா. எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிட்டு நின்னவர். நான் திரும்ப சொல்றேன், உன் மேல கர்த்தர் ஒரு நோக்க வச்சுட்டா, உன் மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுட்டா, நீங்க அவருக்கு தேவைன்னு கர்த்தர் நினைச்சுட்டா, எதிரிட்டு வருகிற எந்த மனுஷனையும் அழித்து உன் மேல வச்சிருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆமென் என்று சொல்லலாமா? நீங்க எந்த கூட்டம்? அதுதான் நான் திரும்ப சொல்ல, சிலுவைக்கு பின்பு நீங்கள் விசேஷமானவர்கள். இனி சத்துருவினாலே நீ ஒடுக்கப்படக்கூடாது. கோலை உயர்த்திட்டேரு, வசனத்தை பேசிட்டேரு. சாத்தான எனக்கு உனக்கு என்ன, என் மேல உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னோ, எனக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் எனக்கு விரோதமா இருக்கிற கையெழுத்தை அவர் என்ன சொன்னாரு? குலைச்சிட்டாரு. உன்னுடைய துறைத்தனங்களையும் உனக்கு என் மேல உனக்கு இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் சிலுவையிலே உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? எத்தனை பேருக்கு உள்ள போச்சு? ஆமா, அதாவது திரும்ப சொல்றேன், இப்போ ஒரு விஷம் பாம்பு கொத்திருச்சுன்னா அந்த விஷம் எவ்வளவு வேலை செய்யுது? அது நம்ம பாடி ஃபுல்லா அது என்ன ஆக்கிரும்? ப்ளூவாக்கி விஷமாக்கிடும். அப்போ நான் சொல்கிறேன், விஷம் அவ்வளோ வேகமாக வேலை செஞ்சுனா ஏசப்பா ரத்தத்தில் இருக்கிற விடுதலை உங்கள் ஆவியில் வேலை செய்யணும்னு சொல்ல வரேன், உங்கள் ஆத்மாவில் வேலை செய்யணும்னு சொல்கிறேன், உங்கள் சரீரத்துக்குள்ளே வேலை செய்யணுமா? இந்த வெளிப்பாடோடு தான்மா நீங்கள் இருக்கணும். ஆமீன் என்று சொல்லாமல் இந்த வெளிப்பாடோடு தான் இருக்கணும். ஓகே, திரும்ப ஆமாம், கடைசியாக ஒரு பாயிண்ட்டு. அதாவது திரும்ப சொல்கிறேன், நீங்கள் யார்? கர்த்தரால் உங்களுக்காக தேவன் எந்த பாதையை உண்டு பண்ணுவார்?
பெரும் பாதை. நீ நடக்கணும், நீ நடக்கத்தக்கதாய் பெரும் பாதை. இந்த பாதை வழியா அல்லது இந்த வழியா நீ போக முடியலேனே சொல்லாத மகளே. நீ போக போக அது பெரும் பாதையாய் மாறு. ஒருவேளை ஆவியில உணர்ந்து சொல்றேன், ஒருவேளை நீ போகிற பொழுது சின்ன பாதையா இருக்கலாம், ஆனா நீ நடக்க 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 பெரும் பாதை, பெரும் பாதை. இனி அந்த பாதையில முதல்ல நீங்க பாதையை உண்டு பண்ணுங்க. அந்த பாதையில வெகு கூட்ட ஜனம் உன்னை கொண்டு, வெகு கூட்ட ஜனம் உங்களை பின்தொடர்ந்து வருவாங்கன்னு சொல்றேன். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமாமல, நீ வழியை உண்டு பண்ணு, வழியே இல்லைன்னு சொல்லாத. நீ வழியை உண்டு பண்ணு, நீ வழியை உண்டு பண்ணு, நீ வழியை உண்டு பண்ணு. வனாந்தரமும் வறண்ட நிலமும் இனி மகிழும் உன்னால, அங்கே பெரும்பாதை உண்டாயிருக்கும். இதுவரைக்கும் அந்த பாதம் வனாந்தரம் தான், இதுவரைக்கும் அந்த பாதம் வனாந்தரம் தான், இதுவரைக்கும் அந்த பாதம் வறண்ட நிலந்தான் மகளே. ஆனா நீங்க காலடி வைத்தா, ஏன்னா நீங்க மீட்கப்பட்ட கூட்டம், நீங்க மீட்கப்பட்ட கூட்டம், அதனால நீங்க நடந்தா இனி அது சின்ன பாதை கூட பெரும் பாதையா, பெரும் பாதையாய், பெரும் பாதையாய் மாறும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? பெரும் பாதையில நீங்க என்ன செய்யணும்? இனி நடக்கணும். அந்த பாதை பேரு பரிசுத்த பாதை, பரிசுத்த வழி எனப்படும். அதிலே பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போகிறது இல்லை. ஆமேன் என்று சொல்லலாமா? நீங்க நினைச்சு பாருங்க, யோர்தான பிளக்கிற பொழுது ஒரு 10 பேர் உள்ள பயந்துருப்பாங்க. டக்குன்னு உள்ள இறங்கியிருப்பாரா? பயந்துருப்பாங்க. அப்படியே உள்ள, ஐயோ நான் இப்படி போயிட்டு இருக்கிற பொழுது கடல் இப்படி வந்து, யாராவது ஒருத்தரா நினைக்காம இருந்திருப்பாங்களா? நான் உள்ள நம்மளாம் தான் நினைச்சிருப்போம். உள்ள போயிட்டு இருக்கிற பொழுது திடீர்னு இந்த கடல் இப்படியே மூடிட்டா என்ன பண்றதுன்னு விசுவாசத்தோட நடந்தா. எனக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். இன்னைக்கு என்னையும் கேட்குறேன். ஆமா, ஒருவேளை இந்த நித்திய ஜீவன் கூடு என்பது சின்ன பாதையா இருக்கலாம், ஆனா நம்ம பாதை போட போட அது பெரும் பாதையாய் பாரு. திரளான கூட்ட ஜனங்கள் இந்த பாதை வழியாய் நடந்து வர போறாங்க. ஆமேன் என்று சொல்லுவோம், ஆமேன் என்று சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு நல்லா உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். நீங்க எந்த கூட்டம்? உங்களுக்காக எந்த பாதை? பெரும் பாதை. அந்த பாதையில செங்கடல் வந்தாலும் சரி, சீகேன் வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, அழித்து போட்டு உங்களுக்கு நியமித்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஓகே என்று சொல்லுமா? அவர் சொல்றாரு, பக்கத்துல கருத்தை பிடிங்களா? அவர் ரெடி, நீங்க ரெடியாமா? எதுக்கு? அந்த பெரும் பாதையில நடக்கிறதுக்கு. இப்ப நான் சொன்ன பார்த்தியா, அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு சில அவ்விசுவாசங்கள் இருந்தா, உண்மைமா இந்த விசுவாசத்தை எனக்குள்ளும் தேவன் பற்ற வைக்கணும். ஆமாம், ஒருவேளை ஐயோ நான் எப்படி இதை நடக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பெரும் பாதை உண்டாகாது. ஒருவேளை உங்கள் கையில் கொடுத்துருக்கல சின்ன ஊழியமாக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம், சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், சின்ன பரவாயில்ல மணிக்கு ரோடு போடு. ஆமாம், நீங்கள் கோடு போட்டு நீங்கள் கோடு போட்டிங்கன்னா அவர் ரோடு போட்டுருவார். ரோடு போட்டு அவர் பாதையை என்ன செஞ்சுவாரா? ஆமாம், ஒரு சில பாதையிலலாம் முதல்லலாம் பாருங்கள் மண்ணு ரோடாக இருந்தது, அப்புறம் தார் ரோடு, அப்படி அதைத்தான் சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, கோடு ஓட போட அவர் என்ன செய்வார்? ரோடு ஓட்டு அந்த ரோடை என்ன செய்வாரா? ஆமாம், ரோடு ஓட்டு அதுக்கப்புறம் அதை தார் ரோடு ஆக்கி பெரும்பாதைன்னு என்னது? பெரும்பாதைன்னு என்னம்மா? ஹைவே, நெடுஞ்சாலை. கடந்த வாரத்தில் சொன்ன பெரும்பாதை என்பது நெடுஞ்சாலை, ஹைவே. அப்போ அந்த சின்ன முள்ளா கடந்த அந்த பாதையெல்லாம் இனி ஹைவேயா மாறப்போகிறது. இனி ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், பெரியவர், எனக்குள் பெரிய காரியத்தை செய்வார். சரி, இப்போ கேளுங்க, நான் ரெடி. யார்கிட்ட சொல்றீங்க? சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு பின்னே கடந்து வரேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சம்பவத்தை நம்ம ஜெபிக்க போற வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசிப்பா. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7 to 10. இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு, பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். சரி, 12வது வேதவசனத்தை வாசிங்க. நான் சொல்லி முடிச்சறேன் நேரடியா. 12வது வேதவசனத்தை வாசிமா. அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும்
அவைகளின் பிறகே போனார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது இது வந்து ஒரு பெரிய சம்பவம். ஆனா நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த இடத்துல நீங்க வாசிக்கிற பொழுது 5வது அதாவது 6ல வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்துல எத்தனை மாதம்? 7 மாதம் இருந்தது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யாருக்கு? பெலிஸ்தருக்கும் பெரிய யுத்தம் நடக்குது. அப்படி யுத்தம் நடக்கிற பொழுது இந்த பெலிஸ்தர்கள் எதை தூக்கிட்டு வந்துட்டாங்க? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கி கொண்டு வந்து அவங்களுடைய கோவிலிலே வைத்தார்கள். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருக்கும். அவங்களுடைய கோவில்ல வைத்தாங்க. உடன்படிக்கை பெட்டிய கோவில்ல வைத்தாங்க. அப்படி அவங்க கோவில்ல வச்சுட்டு காலையில எழும்பி பார்க்கிற பொழுது அவளுடைய தெய்வமான அந்த தாகோன் என்ன செஞ்சாமா? உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாக விழுந்து கிடந்தது. உடனே அடுத்த நாள் மறுபடியும் தூக்கி நிறுத்துறாங்க. அடுத்த நாளும் என்ன செஞ்சா? அந்த உடன்படிக்கை பெட்டி விழுந்து கிடந்தது. அப்படி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் வைக்கப்பட்டது. அந்த தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக என்ன கிடந்தது? விழுந்து கிடந்தது. இது மாத்திரமல்ல, இப்ப கர்த்தருடைய கோபம் பெலிஸ்தர்கள் மேல வந்தனால அவர்கள் எல்லாரும் எந்த வியாதினால பாதிக்கப்பட்டால் என்றால் மூல வியாதினால பெரியோர் முதற்கொண்டு, நீங்க வீட்டுல போய் அதெல்லாம் வாசித்து பாருங்க, பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் என்ன செஞ்சுன்னா அவங்களுக்கு அந்த மூல வியாதி வந்ததினால, கர்த்தருடைய கோபம் அவங்க மேல் வந்தனால மூல வியாதி வந்தது. இவங்க உடனே பாருங்க 6ஆம் அதிகாரம் 2வது வேதவசனம், பின்பு பெலிஸ்தர் பூசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைத்து, வாசிமா, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டாம். அப்ப கர்த்தருடைய பெட்டியை குறித்து கேட்கிறாங்க. பூசாரிகளையும் அடுத்து யாராமா? மந்திரவாதிகளையும் பூசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இப்படி எல்லா ஜனங்களுக்கும் மூல வியாதி வந்துருச்சு, இப்படி தாகோனு விழுந்துருச்சு, நாங்க என்ன செய்யணும்? இந்த பெட்டிக்காக நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்குறாங்க. பெலிஸ்தர்கள் பூசாரிகரையும் குறி சொல்லுகிறவர்களும் கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ உடனே அந்த பூசாரியும் குறி சொல்லுகிறவங்க சொல்றாங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க? அந்த பெட்டியை திருப்பி அனுப்பி விடுங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்க திருப்பி அனுப்பிடுங்க. ஆனா அனுப்புற பொழுது நீங்க குற்ற நிவாரண பலியாக நீங்க ஒரு சில காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில சுரூபங்கள், அதாவது மூல வியாதினால் உண்டாக்கப்பட்ட சுரூபங்களையோ அடுத்து சுண்டலியை போட்ட சுரூபங்களையோ நீங்க என்ன செய்யுங்க? செஞ்சுக்குங்க. செஞ்சுட்டு ஒரு மாட்டு வண்டி எடுத்துக்குங்க. ஒரு மாட்டு வண்டியை எடுத்து அந்த மாட்டு வண்டியில 2 கறவை பசுக்கள், முக்கியமா என்னது? 2 கறவை பசுகளை தான் பூட்டணும். அதாவது பால் கொடுக்கிற பசு, கறவை பசு. அதுவும் இதுவரைக்கும் எந்த நுகத்தையும் அந்த கறவை பசு சுமக்காத அந்த கருவை பசு, அதாவது நுகம் பூட்டாது இருக்கிற 2 கறவை பசுவை எடுத்துக்குங்க. அந்த கறவை பசுக்கள் மேல அந்த நுகத்தை பூட்டு அந்த வண்டி மேல இந்த சுண்டலியை போல சுரூபங்களையும் அடுத்து 2 வகை சுரூபங்களையும் அந்த வண்டி மேல வச்சு இந்த உடன்படிக்கை பெட்டி இது மேல வச்சு நீங்க என்ன செய்யுங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பி விடுங்கள் என்று சொல்றார். யாரு? பூசாரி. இப்படி சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க? அதே மாதிரி கறவை பசு, இது முக்கியமான ஒரு இடம். இப்ப 2 கறவை பசு என்னன்னா பால் கொடுக்கிற கறவை பசு. இப்ப அந்த பால் கொடுக்கிற கறவை பசுவை நீங்க நுகத்துல பூட்டிடணும். பூட்டிட்டு ஒரு காரியத்தை செய்யணும். என்னன்னா அந்த என்ன கன்றுக்குட்டி இல்லையா, அந்த கன்றுக்குட்டியை கொண்டு போய் நீ என்ன செஞ்சிடும்? வீட்டுக்குள்ள அடைச்சிடணும். ஏன்னா நீ வந்து கூட்டிட்டு போகிற பொழுது, ஏன்னா இந்த கன்றுக்குட்டி போய் என்ன செஞ்சிடும்? பால் குடிச்சிடக்கூடாது. அம்மான்னு சொல்லி போய் அந்த கறவை பசுவை தீட்டுப்படுத்திடக்கூடாது. நுகம் பூட்டி விட்டால் அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டுரும். அப்படி நுகம் பூட்டப்பட்ட அந்த கறவை பசுவை நீ அனுப்பிடு. இந்த கன்றுக்குட்டியை கொண்டு போய் வீட்டுக்குள்ள நீ என்ன செஞ்சிடணும்? அடைச்சிடணும். இதை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, எதை குறிக்குது அப்படின்னா, நீங்க அந்த காட்சி அப்படியே நான் தியானிச்சு பார்த்தேன்.